அன்பு மாணவர்களுக்கு அருமையான திங்கள்கிழமை காலை வணக்கம். நம்ம தமிழ் வகுப்பில் பைந்தமிழ் இலக்கணம்ங்கிற புத்தகத்திலிருந்து நிறைய பகுதிகளை பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சொல்லுக்கு இரு பொருள் தர்ற சொற்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பறவைகளோட பெயர்களை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். அதாவது ஒரு கட்டங்களில் எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க, பக்கத்தில் பறவைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த பறவைகளோட பெயர் அந்த கட்டங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும். நம்ம கண்டுபிடிச்சி அந்த பறவைகளோட பெயர்களை எடுத்து நம்ம எழுத போகிறோம். பார்க்கலாமா? இப்போது இங்கே இந்த கட்டங்களுக்குள்ளே இந்த பறவைகளோட பெயர்கள் ஒளிஞ்சிருக்கு. நம்ம இதை கண்டுபிடிச்சி இங்கே சரியான விடையை எழுத போகிறோம். இப்போ முதல் படத்தில் கொடுத்துருக்கிற ஒரு கிளி பறவையோட பெயர் வந்து கிளி. அதனால் நம்ம இந்த கட்டங்களுக்குள்ளே கிளிங்கிற சொல் எங்கே இருக்குன்னு ஒளிஞ்சிருக்குன்னு பார்த்து நம்ம வட்டமிட்டுட்டு அந்த பெயர் எடுத்து இப்போ எழுத போகிறோம். கிளி, கிளி, கின்னு தொடங்குகிற எழுத்து எங்காவது சொல் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இரண்டாவது வரிசையில் இங்கே கீங்கிற ஒரு எழுத்து இருக்குது. அதை தொடர்ந்து என்ன இருக்குன்னா லீ இருக்குது. அப்போது கிளிங்கிற சொல் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்போது இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளிங்கிற சொல்லுக்கு வட்டமிட்டுட்டு இந்த பறவையோட கீழே நம்ம கிளி, கிளி அப்படின்னு எழுதணும். அடுத்தது இந்த பறவையோட பெயர் குருவி. நம்ம அந்த குருவிங்கிற பெயர் இந்த கட்டங்களுக்குள்ளே எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு பார்த்து எடுத்து எழுத போகிறோம். கு அப்படின்னு தொடங்குகிற எழுத்து இருக்கான்னு பார்த்துட்டே வரணும். ஒன்றாவது வரிசையில் இல்லை, முதலாவது வரிசையிலும் இல்லை, இரண்டாவது வரிசையிலையும் இல்லை, மூன்றாவது வரிசையில் இருக்குது. ஆனால் அதுக்கு பக்கத்தில் ரூங்கிற எழுத்து கிடையாது, அதனால் அதுவும் கிடையாது. இங்கே பாருங்கள், நான்காவது வரிசையில் கூ இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயும் மேலே கீழே எங்கேயுமே குருவிங்கிற ஒரு சொல் சேர்ந்து வரல. ஆனால் இதே வரிசையில் இங்கே கூக்கு பக்கத்தில் ரு வி ரெண்டு எழுத்தும் சேர்ந்துருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த குருவிங்கிற சொல்ல வட்டமிட்டுட்டு நம்ம இங்கே என்ன எழுதலான்னா கு ரு வி, குருவி அப்படிங்கிற சொல்லை எடுத்து எழுதணும். மூன்றாவதாக கொடுத்துருக்கிறது ஆந்தை அப்படிங்கிற பறவை. இப்போது இந்த ஆந்தைங்கிற சொல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஆங்கிற எழுத்தை கண்டுபிடிக்கணும். இந்த வரிசை ஒவ்வொரு வரிசையும் நம்ம பார்த்துட்டே வரும்பொழுது ஆங்கிற எழுத்து எங்கே இருக்குதுன்னா இங்கே தான் இருக்குது. அதனால் நம்ம இதுக்கு பக்கத்தில் ஆந்தைங்கிற சொல், அதாவது இந்த ஆவோடு சேர்த்து பக்கத்தில் இருக்கிற எழுத்துக்களையும் சேர்த்தும் பொழுது ஆந்தைங்கிற சொல் வருதான்னு பார்க்கும்பொழுது வருது. ஆ இந்தை, ஆந்தை. அப்போ இந்த ஆந்தைங்கிற சொல் எடுத்து இந்த பறவையோட கீழே எழுதணும். ஆ இந்தை, ஆந்தை. அடுத்தது பார்க்கலாமா? இதோட பெயர் புறா. எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் பிடிக்கும் இந்த பறவையை. இப்போ இந்த புறாவோட பெயர் ஏற்கனவே வந்து எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. முதல் வரிசையிலேயே இருக்குது புறா, புறா. அதனால் அதை எடுத்து இங்கே புறாவுக்கு கீழே எழுதிடலாம். அடுத்தது கொக்கு. கொக்கு வச்சு பாட்டுக்கெல்லாம் கூட இருக்குது தெரியுமா? அந்த கொக்கு வந்து மீனை பிடிச்சி சாப்பிடும். இந்த கொக்கோட பெயர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். அது இப்போ நம்ம குருவின்னு எழுதணும் இல்லையா, அதே வரிசையில் இங்கே கொக்குன்னு இருக்குது பாருங்கள். கோ இக்கு, கொக்கு. அதனால் நம்ம இந்த கொக்கு கீழே எழுதிக்கலாம்னா கோ இக்கு, கொக்கு அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்தது இது என்ன பறவை தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். காகம். காகம் எப்படி கரையும்? கா கா அப்படின்னு கரையும். கா கான்னு கத்துன்னு சொல்லுவோம், ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. காகம் கரையும் அப்படின்னு தான் சொல்லுவோம். காகம் எப்படி கரையும்னா கா கா என்று கரையும். அப்போது காகம்ங்கிற சொல் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முதல் எழுத்தில் காங்கிற எழுத்து இருக்கா முதல் வரிசையில்? ஆமாம் இருக்குது, இங்கே கா இருக்குது. அப்போ அந்த காக்கு பக்கத்தில் காகம்ங்கிற சொல் வருதா? இல்லை. அப்போ அதுக்கு கீழே பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், கா க இம், காகம். அப்போ இந்த காகங்கிற பறவையோட கீழே என்ன எழுதணும்? கா க இம், காகம் அப்படின்னு எழுதணும். அடுத்தது என்ன பறவை இருக்குது? இந்த பறவை வந்து மரத்தில் போய் உட்காந்து என்ன பண்ணுன்னா
மரத்தை கொத்திக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு கூட சத்தம் கேட்டுகிட்டு இருக்கும், டொக் 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 அப்படின்னு. இந்த பறவையோட பெயர், இந்த பறவை வந்து மரத்தை கொத்துறதுனால இதற்கு மரங்கொத்தி அப்படின்னு பெயர். இந்த மரங்கொத்தியோட முதல் எழுத்து என்னதுன்னா மா. மா எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். இங்கே எல்லா வரிசையிலையும் முதல் வரிசையிலையும் இங்கே பாருங்கள், முதல் வரிசையில் மா இருக்கான்னு பாருங்கள், இல்லை. இரண்டாவது வரிசையிலையும் இல்லை. மூன்றாவது வரிசையிலையும் மா கிடைக்கவே இல்லை. எங்கே 4, 5, 6வது வரிசையிலையும் மா தான் இருக்குது, மா கிடையாது. 7ம் இல்லை. இங்கே பாருங்கள், கடைசி வரிசையில் மா இருக்குது. அதை தொடர்ந்து வர்ற எழுத்துக்களை சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா மரங்கொத்திங்கிற பெயர் கிடைக்கிறது. அதனால் என்ன எழுதிக்கலாம், மா ரா இங் கோ இத் தி, மரங்கொத்தி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்தது இங்கே என்ன இருக்குன்னா கழுகு. அப்போது நம்ம என்ன எழுதிக்கலாம், கழுகுங்கிற பெயர் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி எழுதலாம். கழுகு கா, முதல் லைனில் கா இருக்குது, ஆனால் கழுகுங்கிற வார்த்தையை சேர்ந்து வரல. இங்கே இரண்டாவது இடத்துல வரிசையிலையும் கா இருக்குது, மேலுமோ பக்கத்துலேயுமோ எழுத்துக்களை சேர்க்கும் பொழுது காவல்லை. ஆனால் அது மூன்றாவது வரிசையில் இருக்கிற கா கூட பக்கத்தில் இருக்கிற எழுத்துக்களை சேர்க்கும் பொழுது என்ன கிடைக்குது, கழுகு அப்படிங்கிற வார்த்தை கிடைக்குது. ஸோ இதை எடுத்து வட்டமிட்டுட்டு நம்ம கழுகு கழுகு அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? கீழே ஒரு வாசகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புத்திசாலி ஒவ்வொரு நாளையும் நன்னாளாக மாற்றுவான். எப்படிப்பட்ட நாளையும் ஒரு புத்திசாலி எப்படின்னா நல்ல நாளாக மாற்றிடுவான். நம்ம நீங்கள் எல்லோரும் புத்திசாலி தானே, பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, புத்திசாலியான ஸ்டூடெண்ட்ஸ் தானே. அப்போது நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளையும் நல்ல நாளாக பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? அடுத்தது போகலாமா? இங்கே பாருங்கள், ஒரு சொல்லுக்கு இரு பொருள் எழுதுக. ஒரு சொல் கொடுத்துருக்காங்க, அதுக்கு 2 பொருட்களை நம்ம எழுதணும், பொருள் தர சொற்களை எழுதணும். நகை, நகை. நகைங்கிற சொல்லுக்கு அணிகலன் அப்படிங்கிறது ஒரு பொருள், சிரிப்புங்கிறது பொருள். ஓகேவா? நகைக்கக்கூடாது, ஒருத்தவங்களை பார்த்து நகைச்சு சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சிரிக்கலாம், ஒருத்தவங்களை கமெண்ட் பண்ணி சிரிக்கக்கூடாது. ஓகேவா? அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான்னு சொல்லி சிரிக்கக்கூடாது, அதை தான் சொல்லுவாங்க. நகைத்து சிரிக்கக்கூடாது, நகைக்கணும், புன்னகைக்கணும், சிரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு அடுத்தவங்களை கமெண்ட் பண்ணி சிரிக்கக்கூடாது, சிரிக்கணும். மனம் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். சரியா? அடுத்தது நகைனா அணிகலம். நம்மளுக்கெல்லாம் இந்த பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நகைகளில் ரொம்ப பிடிக்கும், ஜுவல்ஸ் எல்லாம் அதிகமாக போடுவாங்கள்ல, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அணிகலன்கள். காதில், கழுத்தில், கையிலெல்லாம் போடுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் அணிகலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நகைங்கிற சொல்லுக்கு அணிகலன் என்பது ஒரு பொருள், சிரிப்பு என்பது ஒரு பொருள். அப்போது நகைக்கு இரு பொருள் என்னென்ன, அணிகலன், சிரிப்பு, 2 பொருட்கள். அடுத்தது மாலை. மாலை அப்படிங்கிற சொல்லோட பொருள் ஒன்று பூமாலை, பூவில் கட்டுவாங்கள்ல மாலை, அந்த பூமாலை ஒன்று. இன்னொன்று மாலை பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவினிங் டைம் இருக்கு இல்லையா, அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாலை பொழுதுன்னு சொல்லுவாங்க. அப்போது இன்னொரு பெயர் பொழுது. மாலையோட ஒரு பொருள் பூமாலை, பூமாலை, இன்னொரு பொருள் பொழுது. அடுத்தது பாருங்கள், திங்கள். திங்களோட ஒரு பொருள் மாதம். திங்களோட ஒரு பொருள் என்னென்னா மாதம். திங்கள் அப்படின்னா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கிழமை. வாரத்தின் 7 நாட்கள் என்னென்னது, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஒரு திங்கள் கிழமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கிழமை. அப்போது திங்களை மாதம்னு அப்படின்னு சொல்லுவாங்க, கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதோட திங்களோட இரு பொருள்கள் மாதம், கிழமை. இன்னொரு பொருள் கூட இருக்குது, நிலவு. சந்திரன் இருக்கு இல்லையா, அதை திங்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்தது அன்னம். அன்னம் அப்படின்னா சோறு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சாப்பாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை என்ன சொல்லுவாங்க, அன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னத்தை என்ன பண்ணக்கூடாது, யாருமே வேஸ்ட் பண்ணவே கூடாது. சரியா? எந்த ஒரு சாப்பாட்டையும் கீழே சிந்தவோ வேஸ்ட் பண்ணவோ கூடாது. சோறு. அன்னம் அப்படிங்கிற
சொல்லோட ஒரு பொருள் சோறு, இன்னொரு பொருள் பறவை. அன்னப்பறவை அப்படின்னு ஒரு பறவை இருக்கும், அழகான பறவை. அந்த பறவை வாத்து மாதிரியே இருக்கும், வாத்தை விட அழகாக இருக்கும். ஓகேவா? அதுதான் அன்னப்பறவை. அன்னம் அப்படிங்கிறது சோறு, அப்புறம் பறவை, 2 பொருள் இருக்குது. அடுத்தது மதி. மதி மதி அப்படின்னா அறிவு அப்படிங்கிறது ஒரு பொருள். அறிவு, அறிவு அப்படிங்கிற ஒரு பொருள். இன்னொன்று நிலவு. நிலவுன்னு என்னதுன்னா சந்திரனை தான் என்னன்னு சொல்லுவோம்னா நிலவு அப்படின்னு சொல்லுவோம். மதியோட இரு பொருட்கள், ஒன்று அறிவு, இன்னொன்று நிலவு. அடுத்தது நாடு. நாடு. நாடுங்கிற ஒரு சொல்லோட ஒரு பொருள் விரும்பு அப்படின்னு பொருள். இம்பு, விரும்பு. இன்னொரு பொருள் தேசம். நம்ம என்ன தேசம்? இந்திய தேசம். நம்ம என்ன தேசம்னா இந்திய தேசம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாடு அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா? நம்மளோட தேசம் என்னது? தமிழ்நாடு. நம்மளுடைய நாடு இந்தியா. அதாவது தேசம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்னா நாடு அப்படின்னு சொல்லுவோம். நாடு அப்படின்னா என்னதுன்னா தேசம். ஓகேவா? தமிழ்நாடு வராது, தேசம். நாடுங்கிறது தேசம். நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிறோம். ஓகேவா? அடுத்தது மணி. 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 மணி அப்படின்னா பாசி அப்படிங்கிறது ஒரு பொருள். இன்னொரு பொருள் அழகு. இன்னொரு பொருள் என்னதுன்னா அழகு. அழகு. மணி என்பதோட ஒரு பொருள் பாசி, இன்னொரு பொருள் அழகு. அடுத்தது வாசம். வாசம். வாசம் அப்படிங்கிற சொல்லோட ஒரு பொருள் மனம். மனம். இன்னொரு பொருள் இருப்பிடம். இருப்பிடம். வாசம் என்பதோட ஒரு பொருள் மனம், இன்னொரு பொருள் இருப்பிடம். இருப்பிடம்னா நம்ம வசிக்கிற இடத்துக்கு தான் என்னன்னு சொல்லுவோம்னா இருப்பிடம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஆறு. ஆறு அப்படின்னா எண். நம்பர் 6 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த எண் 6. இன்னொன்று நதின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆறுங்கிற சொல்லோட இரு பொருள்கள், ஒன்று எண், இன்னொன்று நதி. எண், நதி, நதி. ஓகேவா? இங்கே பாருங்க. அடுத்தது நூல் அப்படின்னா அதற்கு இரு பொருட்கள், ஒன்று புத்தகம், இன்னொன்று துணி தைப்பது. துணி தைக்க உதவும் நூல் ஒன்று. நம்ம பள்ளி புத்தகங்களை என்ன சொல்லுவோம்னா நூல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பட்டம். பட்டம் அப்படின்னா பறக்கும் பட்டம் ஒரு இருக்கு இல்லையா? பட்டம் செஞ்சு கொடுங்கம்மா, நாங்கள் பறக்க விடுறோம் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அந்த பறக்கும் பட்டம் ஒரு பொருள். இன்னொரு பொருள் பருவம். ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தந்த பருவத்துக்கு இன்னென்ன இதுதான் விதைக்கணும் அப்படின்னு சொல்லி தோட்டத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க. அதை தான் என்னன்னு சொல்லுவோன்னா அந்த பருவத்தை பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போது பட்டம் அப்படிங்கிற சொல்லோட இரு பொருள்கள் பறக்கும் பட்டம், இன்னொன்று பருவம். அடுத்தது கொடி. கொடி அப்படிங்கிற ஒரு சொல்லோட இரு பொருள்கள், ஒன்று தாவரம். தாவரம் அப்படின்னா அவரைக்கொடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? மல்லிகை கொடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒன்று ஒரு செடியையோ இல்லை ஒரு மரத்தையோ பற்றி படர்ந்து போகிறதுக்கு பேர் தான் கொடின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் கூட கிளைம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? படர்ந்து போகிறது தான் என்ன சொல்லுவோம்னா கொடி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அந்த கொடி தாவரத்தில் ஒரு கொடி வகை அப்படின்னு சொல்லுவோம். அதனால் தாவரம். இன்னொன்று வண்ணத்துணி. நம்ம ஃப்ளாகெல்லாம் பார்ப்போம் இல்லையா? அந்த வண்ணத்துணி கொண்ட கொடி. வண்ணத்துணி கொண்ட கொடி, ஃப்ளாக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்று தாவரம், இன்னொன்று என்னென்னா தேசிய கொடி. நம்ம தேசிய கொடி என்னது? ட்ரை கலர்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கீங்க இல்லையா? மூவர்ண கொடி.
அந்த கொடி ஒன்று. இன்னொன்று தாவரங்களில் பற்றி படரக்கூடிய ஒரு வகை கொடி அப்படின்னு சொல்லலாம். கொடினா ஒன்று தாவர வகை, இன்னொன்று தேசிய கொடி. அடுத்தது ஞாயிறு. ஞாயிறுங்கிற பொருள் சொல்லோட பொருள் வந்து சூரியன். சூரியன். இன்னொரு பொருள் கிழமை. என்ன சொல்லுவோம்? ஞாயிற்றுக்கிழமை நகையை காணும். திங்கட்கிழமை திருடன் கிடைத்தான். செவ்வாய்க்கிழமை ஜெயிலுக்கு போனான். புதன்கிழமை புத்தி வந்தது. வியாழக்கிழமை விடுதலையானான். வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்தான். சனிக்கிழமை சாப்பிட்டு படுத்தான். அப்படின்னு வாரத்தோட 7 நாட்களை வந்து ஒரு கதை வடிவில் சொல்லியிருப்பாங்க. அந்த வாரத்தின் 7 நாட்களில் ஒரு நாள் தான் வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லுவோம். அதனால் ஞாயிறுங்கிற சொல்லுக்கு ஒரு பொருள் சூரியன், இன்னொரு பொருள் கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. சண்டேனா தெரியும்ல உங்களுக்கு, ஞாயிற்றுக்கிழமை. அடுத்தது வரி. வரி. நம்ம சொல்லுவோம் இல்லையா, லைனாக எழுது, நீட்டாக எழுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த லைனில் எழுது அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைன் அழகாக எழுதியிருக்கீங்க அப்படின்னு. அப்போ அந்த வரி அழகாக எழுதியிருக்கீங்க அப்படின்னு பொருள். லைன் சொல்லுவோம். வரிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஒரு பொருள் வந்து லைன். இந்த வரி உன்னோட கையெழுத்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு வரி கூட இருக்குது. அப்புறம் நம்ம வீட்டில எல்லாம் வீட்டு வரி கட்டுவோம், தண்ணி வரி கட்டுவோம் இல்லையா, அந்த வரி இருக்குது. இன்னொன்று பாடல் வரிகள். அந்த வரியை தான் நான் சொன்னேன். இந்த பாடல் வரி நல்லாயிருக்கு, இந்த வரி உன்னுடைய கையெழுத்து நல்லா இருக்குன்னு சொல்லி இல்லையா, அந்த மாதிரி. அப்போது வரி. இந்த வரிங்கிற சொல்லோட பொருள் ஒன்று பாடல் வரி. பாடல் வரி. இன்னொன்று வீட்டு வரி. வீட்டு வரி. நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம வீட்டில் குடியிருக்கிறதுக்காக நம்ம வீட்டு வரி கட்டணும். கவர்மெண்ட்டில் போட்டு கொடுக்குற பைப்பில் தண்ணி பிடிச்சோன்னா தண்ணி வரி கட்டணும். இந்த மாதிரி நிறைய வரிகள் சட்டங்களுக்கு அரசாங்கம் கவர்மெண்ட் கொடுக்குற வரிகளை நம்ம கட்டிட்டு வரோம். அந்த வரி ஒன்று. இன்னொன்று பாடல் வரி. ஓகேவா? அடுத்தது அடி. அடி அப்படின்னா அதோட ஒரு பொருள் தாக்கு. அவனை அடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொருள். தாக்கு. இன்னொரு அடி கீழ்ப்பகுதி. அடிப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். மரத்தோட அடிப்பகுதி, மரத்தோட கீழ்ப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அடினா தாக்குங்கிறது ஒரு பொருள். இன்னொரு பொருள் கீழ்ப்பகுதி. கீழ்ப்பகுதி. ஓகேவா? அடிங்கிற சொல்லோட இரு பொருள்கள், ஒன்று தாக்கு, இன்னொன்று கீழ்ப்பகுதி. அடுத்தது மனம். மனம். மனம்ங்கிற சொல்லோட ஒரு பொருள் வாசனை. வாசமாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவீங்கள்ல, என்னமோ வாசம் அடிக்குது அப்படின்னு கூட சொல்லுவீங்க கிளாஸ்லாம். அப்புறம் இன்னொன்று திருமணம். திருமணம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, என்னது, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து எங்கள் மாமா கல்யாணம், எங்கள் அக்கா கல்யாணம்னு சொல்லுவீங்களா. இந்த கல்யாணங்கிறது திருமணம். அப்போது மனம்ங்கிற சொல்லோட பொருள் ஒன்று வாசனை, இன்னொன்று திருமணம். அடுத்தது வெள்ளி. வெள்ளினா ஒன்று கிழமை. கிழமை. இன்னொன்று அணிகலன்களை பயன்படுத்தக்கூடியது. ஓகேவா? வெள்ளி கொலுசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒன்று கிழமை, இன்னொன்று உலோகம். அதாவது நம்ம கொலுசு போடுறோம் இல்லையா, கொலுசு கம்மலெல்லாம் வெள்ளியில் போடுவோம் இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா உலோகம் அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளினா ஒரு பெயர் வந்து, ஒரு பொருள் வந்து கிழமை, இன்னொரு பொருள் வந்து உலோகம். தங்கச்சி பாப்பா, அக்கா, இல்லை பொண்ணுங்களாக இருந்தால் நீங்களே போடுற கொலுசு என்ன கொலுசு போடுவீங்கன்னா வெள்ளி கொலுசு. அந்த வெள்ளிக்கு இன்னொரு பேர் என்னென்னா உலோகம். ஓகேவா? ஒரு பொருள் கிழமை, இன்னொரு பொருள் வந்து உலோகம். முடினா ஒரு பொருள் வந்து தலைமுடி, நம்மளோட தலையில் இருக்கிற முடி, அது தலைமுடின்னு சொல்லுவோம். இன்னொன்று கிரீடம். அரசன் மணிமுடி சூட்டினான் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போது அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா கிரீடம். முடி அப்படின்னா கிரீடம் அப்படிங்கிறது பொருள். முடினா ஒரு பொருள் தலைமுடி, இன்னொரு பொருள் கிரீடம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எங்கேயாவது வார்த்தைகளை பார்க்குறீங்க, சொற்களை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு இரு பொருள் இருக்குதான்னு பாருங்கள். அப்பா அம்மாவை கேளுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி எழுதுங்க. எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு வேர்டுக்கு ஒரு சொல்லுக்கு இரு பொருள் தர்ற மாதிரி ஏதாவது சொற்களை நீங்களே என்ன பண்ணுங்கள், வரிசைப்படுத்தி எழுதி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ. சரி, நன்றி குழந்தைகளா. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.